மக்கள் கருத்தோட சேர்த்து உங்க கருத்தையும் சொல்லுங்க சார். முதல்ல அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி வந்து பேசும்போது சொன்னார், எங்களை பேச விட மாட்டேன்றீங்க, பிஜேபிண்டா ஒதுக்குறீங்கன்றாரு. பட்ஜெட்டே 1.5 மணி நேரம் நீங்கள் தானங்க பேசியிருக்கீங்க இன்றைக்கி. அதை பற்றி தானே நாங்கள் விவாதமே. நாங்கள் தாங்க பேசணும், நீங்கள் பேச வேண்டியதில்லை. நாங்கள் பேசுகிறத கேளுங்க, நாங்கள் பேசுகிறத கேளுங்க. இப்போ நீ எக்ஸ் வலைதளத்தில் பட்ஜெட்டை பற்றி நீங்கள் மக்கள்கிட்ட கருத்து கேட்டீங்க. பெரு முதலாளிகளுக்கு எதுவும் இல்லைன்னு 80% சொல்கிறீங்க. யார் சொல்கிறது நியாயம்? மக்கள் சொல்கிறது தானே நியாயம்? பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை சார். கீழடி அகழ்வாய்வுன்றது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சொத்து சார். தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் சொல்கிறாரு, இரும்பை கண்டுபிடிச்சி 5000 ஆண்டுகள் ஆச்சு. அங்கே மத்திய அரசுக்கு அதை அனுப்புனா அது உண்மையா பொய்யான்றதை நீ ஆராய்ச்சி பண்ணி சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லலை. கீழடி அகழ்வாய் ஆராய்ச்சியை ரெகக்னைஸ் பண்ணின்னு சொல்லி மத்திய அரசுக்கு மாநில அரசு சொல்லுது. இதுவரைக்கும் அதற்குண்டான திட்டத்துக்கு எந்த நிதி அறிக்கையிலும் பதில் இல்லை. எப்படி சார் நாங்கள் தமிழ்நாட்டை முன்னேற்ற முடியும்? நீங்கள் பண்ணுறீங்க சார். 2014 தங்கத்தோட விலை ஒரு பவுனு 24,000 ரூபா சார். இன்னைக்கு 1,15,000 சார். 2014 பெட்ரோல் ஒரு லிட்டரோட விலை 70 ரூபா, இன்னைக்கு 110 ரூபா. டீசலோட விலை அன்னைக்கு 50 ரூபா, இன்னைக்கு 80 ரூபா. சிலிண்டரோட விலை அன்னைக்கு 2014 500 ரூபா, இன்னைக்கு 2026 1200. இதை குறைக்கிறதுக்கு பட்ஜெட்டில் எந்த திட்டமும் இல்லை. நீங்கள் என்ன சார் மக்களுக்கு ஏழைகளுக்கு உண்டான திட்டத்தை சொல்கிறீங்க? என்ன நிதிநிலையை சொல்கிறீங்க? நிதிநிலைன்றது வேலைவாய்ப்பை உருவாக்கணும், ஏழை மக்களுக்கு உண்டான திட்டத்தை கொடுக்கணும், விவசாயிகளுக்கு உண்டான திட்டத்தை கொடுக்கணும், நிதியை பெருக்கணும், வருவாயை கூட்டணும். எதுவுமே இல்லையே. பொத்தாம்பதுமான ஒரு பட்ஜெட்டை 1.5 மணி நேரத்தை வாசிச்சுட்டு தமிழ்நாட்டை மட்டுமில்லை எல்லா மாநிலத்திற்கும் குறைச்சிருக்கீங்க. போன ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் பீகாருக்கு மட்டும் 70,000 கோடி ஒதுக்குறீங்க, ஆந்திராவுக்கு 45,000 கோடி ஒதுக்குறீங்க கேபிட்டல் சிட்டி வரணும்னு சொல்லி. எதுக்கு? போன ஆண்டு ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் தேர்தல் வந்துச்சு. ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கும் வருது தேர்தல், கேரளாவுக்கும் வருது, அசாமுக்கு வருது. ஏதாவது ஒரு நிதி அப்ப தமிழ்நாட்டை ஆந்திரா பீகார் பட்ஜெட்னு சொன்னாங்க. அப்போ விமர்சனம் வந்தது. இன்னைக்கு அம்மையார் மம்தா பானர்ஜி கேட்டிருக்காங்க, மேற்கு வங்கன்ற வார்த்தையே பட்ஜெட்ல இல்ல. ஆமா, அது ஒண்ணு. கேரளாவும் இல்லை. இதில் பட்ஜெட்டில் கனிம வளத்தை ஆராய்வதற்கு தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு இடத்தை தேர்வு பண்ணுவோம்ன்றைய நான் சொல்கிறேன் சார். தமிழ்நாடு ஒரு பழமையான மாநிலம்ன்றது, தமிழ் மக்கள் பழமையானன்றதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொன்னால், மீத்தேன் ஈத்தேன் வாயு தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே 80% இருக்குன்னு மத்திய அரசு சொல்லுது. அதற்கு என்ன காரணம்? நம்ம மக்கள் வந்து பலாயிரம் ஆண்டுகளாக அந்த நாட்டில் வாழ்ந்ததன் காரணமாகத்தான் பூமிக்கடியில் நிலக்கரி உருவாகி அதுக்குண்டான கேஸ் வெளியே வருது. அதைத்தான் நீ எடுக்கிறோம்னு சொல்கிற. அப்படி கனிம வளத்தை சுரண்டி அதானிக்கு கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டை பயன்படுத்துகிற மத்திய அரசு எல்லா துறையிலையும் முதன்மையான துறையாக மாற்றுகிற தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலினுக்கு உண்டான மாநிலமான தமிழ்நாட்டுக்கு ஏன் அதிக நிதியை கொடுக்கலன்றது எங்களுடைய குற்றச்சாட்டு சார். நான் வந்து தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் சார். பொறுங்க, ஒரே ஒரு விஷயம். இந்த தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினராகி 2 வருஷம் ஆச்சு. திண்டுக்கல் சபரிமலைக்கு ட்ரெயின் ரூட் வேணும்னு கேட்டு 15 தடவை பேசியிருக்கேன். ஆண்டுக்கு 1 கோடி ஐயப்பன் பக்தர்கள் ஐயப்பனுக்கு கோயிலுக்கு போறாங்க. மாதம் 5 லட்சம் பேர் போறாங்க. அந்த ரயில் தடத்தை பற்றி இன்னமும் ஒரு பேச்சு இல்லை. எப்படி சார் நாங்கள் பாராளுமன்றத்தில் பேச முடியும்? தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீங்கன்றதே எங்களுடைய குற்றச்சாட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.